ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெடிக்கோஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எதெல்லாம் நம்ம லேக் பண்ணுறோம், எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு, இதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது, ஸ்ட்ரகிள் கொடுக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொத்தம் 7 என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணப்போ நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மொத்தம் 7. அது என்னென்னா மோட்டிவேஷன், கன்சிஸ்டன்சி, ஹவு டு மெத்தட் ஆஃப் ரீடிங்ஸ், மெத்தட் ஆஃப் ஸ்டடியிங், ஹவு டு ஸ்கெடியூல் பண்ண தெரியாது. அதுக்கப்புறமா ஹவு கெயின் இன்ஃபர்மேஷன் புக்ஸு, அடுத்து ஹவு டு அப்ளை இட் ஆன் கொஸ்டின்ஸு. ஓகேவா, இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண விஷயம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மோட்டிவேஷனை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். வேறு யாரும் உங்களை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க ஆரம்பத்தில். பட் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணால் தான் இட் வில் கிவ் யூ இக்னிஷன். மோட்டிவேஷன் தான் நமக்கு ஒரு ஸ்டார்டிங்கை கொடுக்கும். ஓகேவா, மோட்டிவேஷன் தான் நமக்கு ஒரு ஸ்டார்டிங்கை கொடுக்கும். நமக்கு என்ன தான் டிசிப்ளின் இருந்தாலும் மோட்டிவேஷன் இல்லைன்னா நம்மளால் அது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. இப்போ நீட் படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னா, அது நல்ல டிசிப்ளினான பையனாக இருக்கான் அப்படின்னா, அந்த பையனுக்கு மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா அவனால் அந்த நீட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனாக ஆரம்பிக்கவே முடியாது. ஓகேவா, ஸோ உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ண முடியல அப்படின்னா மற்றவங்களால் உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் யுவர் டீச்சர்ஸ், ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ், ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா வேறு ஏதாவது யூடியூப் ரிசோர்ஸஸ் கூட மோட்டிவேட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லையும் மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். எம்பிபிஎஸ் அண்ட் நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு மோட்டிவேஷன் வீடியோஸ் போட்டிருக்கோம், கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து கன்சிஸ்டன்சியை பற்றி பார்க்கலாம். இங்கே கன்சிஸ்டன்சி தான் ஒரு முக்கியமான விஷயம். இங்கே ஒரு எனி சார்ட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி தான் முக்கியமான விஷயம். கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா, கன்சிஸ்டன்சி முதல்ல என்ன அப்படின்னா, இட் இஸ் த மெயின்டைனிங் ஆஃப் த ஃப்ளோ ஆர் மெயின்டைனிங் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட். நம்ம கன்சிஸ்டன்சின்றது என்ன அப்படின்னா, நம்மளை மோட்டிவேட்டாகவே வச்சுருக்கிறது. எப்படி வோல்டேஜ் கரண்ட்டை அப்படியே ஃப்ளோ மெயின்டைன் பண்ணிகிட்டே வருதோ, அதே மாதிரி கன்சிஸ்டன்சி நம்மளோட மோட்டிவேஷனை கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா, நம்மளும் கடைசி வரைக்கும் அந்த மோட்டிவேட் ஆகிட்டு நம்ம எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஒரு நல்லா கவனிச்சிக்கணும், மோட்டிவேஷனும் கன்சிஸ்டன்சியும் இன்டர் ரிலேட்டட். ஓகேவா, மோட்டிவேஷனும் கன்சிஸ்டன்சியும் இன்டர் ரிலேட்டட். ஏன் அப்படி இன்டர் ரிலேட்டட் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, நல்ல பையன், டிசிப்ளினான பையன், மோட்டிவேஷன் இருக்குது, நீட் எக்ஸாம் படிக்கணுன்ற மோட்டிவேஷன் இருக்குது, ஆனால் அவன்கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லைன்னா அவனால் அடுத்த ஸ்டேஜுக்கு நகர முடியாது, அவனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து மெத்தட் ஆஃப் ரீடிங்கை பற்றி பார்க்கலாம். மெத்தட் ஆஃப் ரீடிங்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு புக்கை ரீட் பண்ணணும், எனி சார்ட் ஆஃப் புக்கு. நீட்டுக்குனா 11th 12th சிலபஸ் புக்கு, எம்பிபிஎஸ்க்குனா அண்டர்டைம் ஃபிசியாலஜி, அந்த மாதிரி சப்ஜெக்ட் புக்ஸ் எப்படி அதை ரீட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ரீட் நார்மலி. நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக சும்மா ஒரு தடவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும், இப்போ ஒரு பேராகிராஃப் எடுத்திங்கன்னா அது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு தடவை சும்மா ரீட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணணும். எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லைன்ஸை அண்டர்லைன் பண்ணணும். அண்டர்லைன் பண்ணி அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா தமிழுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கணும். அப்படின்னா தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா, அப்படின்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து அது இம்பார்ட்டன்ட் லைன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, ஓகே. ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்த பார்ட்டு நம்ம மெத்தட் ஆஃப் ஸ்டடிங்,
ஹவு டு ரீடு கெயின் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் புக்ஸ் அண்ட் ஹவு டு அப்ளை கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.